வெல்கம் டு பென்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பொதுத்தமிழ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. அதில் நமக்கு நல்லா தெரியுது பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டி நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா குரூப் 2A குரூப் 4 ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது குரூப் 4க்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொது தமிழில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி முன்னாடி மொத்தமாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பகுதியாக பிரிச்சிட்டோம். அதாவது எப்படி ஆப்டிடியூட் நம்ம கொடுத்தோமோ டாபிக் வைஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி பொது தமிழும் நம்ம டாபிக் வைஸ் கொடுக்க போகிறோம். பகுதியாக இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதே மாதிரி தகுதித்தாழ்வும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம் எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்கள். 20 டாப்பிக்கும் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது, இந்த 1435 சொல்லிட்டு. அதே மாதிரி இலக்கியம்லேயும் இந்த 10 டாப்பிக்கும் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். அது உள்ளரும் நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ அறநூல்கள் 144 இருக்கார். அது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன தலைப்புகளும் பிரிஞ்சு தான் இருக்கும். அது உங்களுக்கு பிடிஎஃப் பார்த்தா தெரியும். இது ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு தெரியும். இது நம்ம சப்ஜெக்ட் வைஸ் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் டாபிக் வைஸ் பிரிக்கல. அது ரொம்ப பெரிய வேலைங்கிறதுனால ஆப்டிடியூட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் டாபிக் வைஸ் இருக்கிறது. சரிங்களாங்க? இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்கூல் புக்கில் நம்ம பொதுத்தமிழில் வேர் டு ஸ்டடியும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி ஸ்கூல் புக்கை தரவாக படிச்சுட்டு பொதுத்தமிழ் மட்டும் இல்லை, நீங்கள் மென்டல் எபிலிட்டி, பொதுத்தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸில் அதுவுமே ஸ்கூல் புக்கை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? வெறுமனே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறேன்னாலும் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போகிறனாலும் ஒர்க் ஆகாது. ரெண்டுத்தையுமே சேர்ந்து பண்ணால் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் கிடைக்கும், வேலை கிடைக்கும். சரிங்களா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.